Musical stand-up show. I'm not sure it's going to be a comedy. Let me try. Okay. So the show is mainly planned in Tamil. I'm so sorry for the non-Tamil guys. So I'm going to talk in Tamil for some 10 to 15 minutes. And for the FJ people, I'm planning to sing one famous song from the Rajini movie that I think you can relate. So the show is mostly about the musical career of our one and only Ulaganayagan Kamal Haasan. So I'm going to give a disclaimer now itself. So this is not any copyright infringement, anything like that. So this is just for fun. So any friends to Ilayaraja and Kamal Haasan, please bear with me. Okay? Yeah. So then Tamil Marikalama. Okay, very good. Kamal Haasan உங்களோட சிங்கிங் கேரியர் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். சூப்பராக நடிப்பார், எல்லாருக்குமே தெரியும். அவரோட சிங்கிங் கேரியர் பற்றி யாரும் ரொம்ப பெருசாக பேசினதில்லை. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லலாமே அப்படிங்கிறது தான் இந்த ஷோவோட நோக்கம். அவருடைய சிங்கிங் கேரியர் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது இட் ஸ்டார்டட் ஃப்ரம் சிகப்பு ரோஜாக்கள் மூவி. அதில் வந்து ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஜானகி மேம் கூட அவர் பாடியிருப்பார். அந்த பாட்டு இட் கோஸ் சம்திங் லைக் திஸ். நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சீரகை. டேக் அ பிரேக் ஹியர். இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வெரி ஃபர்ஸ்ட் சாங் ராஜா சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை பிச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நினைவோ ஒரு பறவை இப்படி கொடுக்கல அவர். நினைவோ ஒரு பறவை கொடுக்கல, இன்னும் ஹை பிச் போறாரு. நினைவோ ஒரு பறவை, சரி ஹை பிச் கொடுத்துட்டாரு. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஈஸியாக பாட வேண்டியதானே அப்படின்னா இவர் இந்த பக்கம் இப்போ இதுக்கு ஈக்குவலண்டாக ஜானகிமா வந்து அந்த பக்கம் பாடுவாங்க. அவங்க நினைவும் ஒரு பறவை பாடும்போது சாரை கத்த விட்ருவாங்க. போட்டு பார்த்துட்டாரு ராஜா சார். முதல் பாட்டிலே வந்து இந்த மாதிரி ஒரு ஹை பிச்சோட கேரியர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி சிங்கர் இருக்காங்களா நாட் ஷுர். பட் இவருடைய கேரியர் இப்படி தான் ராக்கிங்காக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் அப்படி அப்படின்னா வந்து அப்படியே அவர் பாடிட்டே வர்றாரு. அப்படியே கொஞ்சம் தள்ளி போறீங்க, அப்படியே ஸ்டான்ஸாக போறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு யங் வாய்ஸ். இப்போ நீங்கள் கமல் வாய்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுகடுங்கிற வாய்ஸ் இருக்கு அவருக்கு. ஆனால் இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. ரோஜாக்களில் பன்னீர் துளி, இந்த மாதிரி ஒரு கமல் வாய்ஸ் சொன்னால் யார் நம்பவே மாட்டாங்க. இது கமல் வாய்ஸா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்ன பையனா ஒரு யங் சாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகாக ஒரு வாய்ஸ் அவர் பாடிப்பாரு. அப்படியே வந்து இந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு அவர் போய் ராஜா சார் பார்க்குறாரு. வணக்கம் சார், இந்த மாதிரி நீங்கள் நல்லா பாட்டெலாம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு ராஜா சார் பார்க்குறாரு. ராஜா சார் வந்து நல்லா சூப்பருங்க, நல்லா பாட்டெலாம் பாடுறீங்க, திருப்தி தானா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் அது திருப்தி தான், நல்லா புது பாட்டெலாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் தான், இருந்தாலும் அப்படிங்கிறாரு. அது என்ன இருந்தாலும்? ஸோ whenever we do something we will always end up in something called still there is always a still, right? ஸோ அவர் இருந்தாலும் அப்படிங்கிறார். என்ன இருந்தாலும் நீங்கள் அந்த சகலகலா வல்லவன் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சார் வந்து அப்படியே எல்லாம் கடன்னு பாடியிருப்பாரு. அப்படி அந்த மாதிரி ஒரு பாட்டை நீங்கள் என்ன கொடுக்கணும். என்ன பாடியிருப்பாரு? என்ன பாட்டு? அந்த இளமை இதோ பாட்டை எங்க பாடி காமிக்க. இளமை இதோ ஆமா, இதுல இருந்து கடகட பாட்டு பாருங்க. என்ன இப்படி சொல்றீங்க? அப்படியே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிக்கிறதுலாம் அவர் வாயிலே பாடிட்டு போயிட்டாரு. என்ன நியாயம்? என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிக்கிறது என்ன புரியல, நான் தான் கம்போஸ் பண்ணேன், ஆனால் தெரியல. பாருங்க, அது அப்படியே கிட்டார்ல கம்போஸ் பண்ணி பாருங்க. அப்படின்னு கிட்டார்ல வாசிக்க வேண்டியது அவர் வாயில பாடியிருக்காரு. அந்த மாதிரி எனக்கு நீங்க ஒரு பாட்டு கொடுக்கணும் அப்படின்னு ராஜா சார்கிட்ட வந்து ஒரு கமல் சார் கேட்டோன்னு, அதான் அவர் பாடிட்டாருன்னு சொல்றீங்களே, நீங்க சொல்ற மாதிரி ஒரு கிட்டார்லாம் வாயில வச்சு பாடிட்டாருப்பா, இப்போ உனக்கு என்னப்பா புதுசாக பண்ணணும் அப்படின்னு. அவர் ஏற்கனவே வந்து அந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பாடிட்டாரு. ஸோ எனக்கு வந்து நீங்க பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுங்க, மிருதங்கம், தபேலா இருக்கு, ட்ரம்ஸ் நல்லா இருக்கும், ட்ரம்ஸ் வச்சு ஒரு பாட்டு கொடுக்கணுமா. ராஜா சார் எப்பவுமே நீங்க கேட்டீங்கன்னா உடனே கேட்டதும் கொடுப்பாரு. கடவுள் அவர் கேட்ட உடனே கொடுத்துருவாரு. ஸோ கேட்டதும் கொடுத்தோடனே அவர் வந்து பண்ணிடலாம் சார், வர சொல்லுங்க லிரிக்ஸ் சார், வேறு சார் சொல்லுங்க, வேறு சார் வந்துட்டாரு. அந்த உடனே வந்து லிரிக்ஸ் எழுதிக்கப்பா, டியூன் பண்ணுங்க. என்னப்பா இதான் கட்டி ஒன்று, இன்னொரு என்னப்பா என்ன பண்றீங்க, பாட்டு எங்கப்பா, இதான் பாட்டு வரீங்க, இதுக்கு வரி எழுதணுமா,
சரி எழுதிக்கங்கப்பா, துடிக்குது பூஜம் ஜெயிக்குது நிஜம், எழுதிக்கங்கப்பா பாடுங்க. இது எப்படி பாடுறது? இதை வந்து நீங்கள் வந்து எஸ்பிபி சார் சொன்னீங்க நல்லா பஞ்சோட பாடணும், பாடிருக்கீங்களா? சரி பாடுங்க. மீதி நிறைய வீட்டில் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் ஜதி போட்டு ஃபில் பண்ணிக்கங்கப்பா அப்படின்னு வேற முடிச்சு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அதை வந்து கமல் அழுத்தமாக பாடணும், பண்ணிடலாங்க. துடிக்குது பூஜம் ஜெயிக்குது நிஜம், இப்படியாக அவர் வந்து அந்த பாட்டையை வந்து பாடினார். இப்போ சந்தோஷமா இருக்கு, நல்லா பாடிட்டீங்களப்பா, நல்லா அவரை மாதிரி நல்லா வாயிலே இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ட்ரம்ஸ்லாம் வச்சு பாடி சந்தோஷமா இருப்பாங்க. பாடிட்டேங்க நல்லா. இருந்தாலும் அந்த ஒரு கர்நாடிக் டச் இல்லைங்களா நமக்கு வந்து இசை. ஒரு என்னை வந்து நீங்கள் முழு பாடகர் ஆக்கணும்னு உங்கள்கிட்ட சார் நினச்சிட்டேன். என்னை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கர்நாடிக் பாடகராக மாற்றி காமிக்கணும். அதுக்கு வந்து இப்போ நான் ஜேஎஸ்தாஸ் சார்லாம் எவ்வளோ சூப்பராக கர்நாடிக் பாடம், அந்த மாதிரி எனக்கு கர்நாடிக் பாட்டு கொடுக்கணும், அவ்வளோதானே, அதுவும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. என்னன்னா வந்து கர்நாடிக் வந்து அவர் கேட்குறாங்க, நீ கர்நாடிக்லாம் பாடுவாயா, நீ ஒன்றும் ரொம்ப ட்ரெயின் சிங்கர் மாதிரி தெரியல, நீங்கள் கால் கத்திக்கிட்டு இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து, கர்நாடிக்லாம் பாடுவாங்க, நீங்கள் கொடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன், எதுவாக தான் நான் பண்ணிடுறேன். தாசனை நான் வந்து எப்படியாவது பீட் பண்ணணும் கர்நாடிக், நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே சார் ஒரு பாட்டு கொடுக்குறாரு. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜா வந்து அவருடைய மியூசிக்கல் ஹிஸ்ட்ரியில் சொல்லலாம் ஒரு புது ட்ரெண்டே கிரியேட் பண்ணுறாரு. யூஸ்வலாகவே வந்து ஒரு மலையாளம் பேஸ்டு சாங்ஸ் அப்படின்னா வந்து மலையாளம் கூப்பிடுவோம், ஜேசா சாங் கூப்பிடுங்க, அவர் தான் மலையாளம் பாட்டு அடிக்கும், ஜானகி அம்மா கூப்பிடுங்க, பாட்டு போட்டுடலாம், பாட்டு ஹிட் ஆயிரும் அப்படின்னு தான் எப்பவுமே ட்ரெண்ட் இருக்கும். அதை உடைக்கணுங்கிறதுக்காகவே வந்து இந்த பாட்டை வந்து கமலஹாசன் பாட வச்சிருப்பாங்க. கமலஹாசன் சார் வந்து இந்த பாட்டு பாடுறாரு. அப்படியே முழுசா சந்திரமுகியா மாறணும், மனைவி கங்காவை பாருங்கிற மாதிரி அப்படியே ஒரு மலையாளியா மாறிப்பார் பாருங்க. இந்த பாட்டு வந்து சுந்தரி நீயும்னு ஆரம்பிக்கிற பாட்டு, அந்த தா வந்து மலையாளத்தில் உச்சரிக்க மாட்டாங்க, சுன்னரின்னு உச்சரிப்பாங்க. சுன்னரி நீயும் சுந்தரம் யாரும் சென்னு நின்னால் திருவோணம் இந்த கர்நாடி நல்லா வர வேண்டியிருக்கேன் அப்படின்னா உன்னோட சுந்தர ரூபம் வர்ணிக்க ஓர்கவி வேணும், மோகன ராகம் இந்நேரம் கீர்த்தனமாக்கி நான் பாடும், உஞ்சிரிப்பால் என் உள்ளக்க வந்த கண்ணான கண்ணே என் சொல்ல வண்ண நோட்ட கர்நாடிக் நீ சந்தோஷம். கர்நாடிக் இப்ப சந்தோஷமா கர்நாடிக் பாட்டு பாடி வச்சு சந்தோஷமா இல்லைன்னு சொல்லுவதில்ல. இருந்தாலும் அந்த எப்பவுமே அந்த கமல்ஹாசனுக்கு வந்து அந்த இருந்தாலும் சொல்லி சரி இனஃப் இஸ் நாட், எனக்கு இனஃபே கிடையாது, இனஃப் இஸ் நாட் இனஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே அவர் உண்டு. ஸோ அவர் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும். நீங்கள் வந்து எம்எஸ்வி அண்ணன் வந்து அந்த வறுமை நிறம் சிவப்பு படத்தில் பாட்டிங்கன்னா அந்த பக்கம் வந்து எஸ்பிபி சார் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அந்த பக்கம் ஜானகி வந்து அப்படியே அவங்க தன்ன ஆசிப்பி இருக்குது முத்து முடிச்சு அப்படிங்க தன்னை பாட அவர் வரி பாடுவார். அந்த மாதிரி எனக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும் அப்படின்னு ராஜா சார் கேட்டோம். அதுதான் அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்கப்பா. அவர் அந்த பக்கம் அவங்க தன்னை சொல்ல இந்த பக்கம் வந்து வரிகள்லாம் போட்டு அழகாக பாடிட்டாங்களே, அப்புறம் நீ என்ன புதுசாக பண்ணக்கூடாது அப்படியே அதே மாதிரி எனக்கு ஒரு பாட்டு வந்து அவங்க போன தடவை ஜானகி அம்மா தரணும் சொன்னாங்க, எஸ்பிபி சார் பாடினார்ல, இந்த தடவை நான் வந்து தன்னை சொல்கிறேன் ஜானகி அம்மா பாட சொல்லுங்க. அப்படியா சரி பண்ணிடலாம், வர சொல்ல போயிடலாம், வர சொல்ல. கண்முனே அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம் லெட்டர்ச்சி ஏதோ வச்சுக்கோங்கப்பா, கடிதம் லெட்டர் ஓகே பாடு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டவே படிக்கா பொண்ணான் முதல்ல கண்மணி சொன்ன, இப்போ பொன்மணி ஊர்ல சௌக்கியமா, நான் இங்க சௌக்கியம். பொன்மணி வீட்டு சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. சந்தோஷமாப்பா, திருப்தியா? நல்லா பண்ணிட்டீங்க. இருந்தாலும் நம்ம அந்த அலெக்சின் ஒண்டர்லேண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அலெக்சின் ஒண்டர்லேண்டில் வந்து கமலை பற்றி பேசும்போது என்றைக்குமே அவருடைய பாடல்கள் ஒரு மென் சோகம், அந்த மென் சோகம் என்ன இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா முதல் பாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஜானகிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கமலஹாசன் வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி பாட வச்சுட்டீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு பாட்டு கம்ப்ளீட்டாக நான் பாடணும், அதில் வந்து வேறு லேடி வாய்ஸில் இருக்கக்கூடாது, அது லவ் சாங்காக இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இளையராஜா சார்ட்ட வந்து ரெக்வயர்மெண்ட் ஃபேஸில் உட்காந்துருக்கோம். ரெக்வயர்மெண்ட் ஃபேஸில் வந்து ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆர் கிவன். ரெக்வயர்மெண்ட் இஸ் டுயட் சாங், சாரி இட்ஸ் லவ் சாங். அந்த லவ் சாங் வித் மேல் சிங்கர். ஸோ யூஸ்வலாகவே மேல் சிங்கர் பாட்டு பாடினாங்கன்னா ஒரு சோக பாட்டு, நான் பாடும் மௌன ராகம்னு சோக பாட்டாக இருக்கும். இது அப்படி இல்லை, எனக்கு வந்து ஒரு லவ் சாங் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து அவர் மட்டும்தான் பாடணும், ஜானகியில் பாடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரெக்வயர்மெண்ட் கொடுத்தோம்னா அது ஹை பிச்சில் இருக்கணும். முதல் பாட்டு நம்ம வந்து அந்த முதல் பாட்டை கேட்டோம், சிகப்பு ரோஜா பாட்டு ஹை பிச் இல்லையா, அதனால் ஹை பிச்சில் நம்ம பாட்டு வேணும். கேட்டவொடனே கொடுத்துட்டாரு ராஜா சார். இப்போ இந்த பாட்டு போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, இவ்வளவுதான் ஹை பிச்சா. இன்னும் இருக்கு காவேரி அல்ல, அவ்வளவுதானா? இந்த காதல் விலைவாசி போல இரண்டாயிரம்
கமலால மட்டும்தான் பாட முடியும். புரியுதுங்களா? இந்த மாதிரி பாட்டை கமலால மட்டும்தான் பாட முடியும். இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் கமல்ஹாசன் பண்ணிருக்கு. ஸோ நம்ம வந்து கமலோட சிங்கிங் கேரியரை வந்து நம்ம அப்படியே ஜஸ்ட் லைக் ஒரு ஆக்ட் சூப்பர் ஆக்ட் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னு விட்டுறோம். பட் ஆனால் ஒரு சிங்கிங்லேயே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபண்டாஸ்டிக்காக கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த மாதிரி ராஜா சார் நல்லா ஒரு ட்ரெயின் ஆகி வந்துட்டாரு. இப்போ வந்து ஒரு அடுத்த மியூசிக் டைரக்டர் போகிறாரு. இப்போ வந்து எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. 50 வயசில் ஓகே, மேலே பாடியாச்சு, கீழே பாடியாச்சு, உருன்னு பாடியாச்சு, கருன்னு பாடியாச்சு. இப்போ லேடி வாய்ஸ் போயிட்டார். இப்போ லேடி வாய்ஸ் போயிட்டு அந்த ஒரு மேல் வாய்ஸ் மாறுறது லேடி வாய்ஸ் பண்ணுவாங்க. प्यारे जानू give me a look பாடி முடிச்சா அந்த பாட்டிலே ஆஹா ஓஹோ பேஸ்ட் அப்படின்றாங்க. ஆளுமே அப்படியே லேடி வேஷம் அவர் பாடி அழகாக பிரமாதப்படுத்திட்டாரு. இப்படியாக அவரோட சிங்கிங் கேரியர் போய்கிட்டே இருக்கு, இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு. இப்போ ரீசெண்டாக பாடின ஒரு விக்ரம் படத்தில் பாடின பாட்டில் கூட அவர் இனஃப் இஸ் நாட் இனஃப் தமிழில் சொல்றாரு. பத்தல குட்டியும் எதுவுமே எனக்கு பத்தல, இனஃப் இஸ் நாட் இனஃப். ஸோ நம்ம மீட் பண்ணுற எல்லாருக்கிட்டேருந்தும் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது கமல் சார் லைஃப் சொல்லுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சிங்கிங் கேரியர் நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உன்னால் முடியாது அப்படின்னா யூ வில் நாட் கிவ் அப், நெவர் கிவ் அப் அப்படிங்கிறத வந்து ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜியாக அவர் வச்சிருக்காரு. ரெண்டாவது, எது பண்ணாலும் பத்தாது, இனஃப் இஸ் நாட் இனஃப். ஸோ நெவர் கிவ் அப், இனஃப் இஸ் நாட் இனஃப் வந்து நம்ம அவர்கிட்ட எடுத்துக்கலாம். ஸோ இதான் மெயினாக நான் வந்து சொல்ல வந்த மெசேஜ் ஃபார் தி ஷோ அண்ட் ஃபார் தி டியர் ஃப்ரெண்ட்ஸ். Sing a song from the movie Muthu. It's a Rajinikanth movie sung by S.P. Balasubramaniam. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அது வென்று முடிப்பவன் அடிபாடி. Actually, this song means முதலாளி means God, தொழிலாளி means workers. Now, today, FRIPL, the முதலாளி is these people, தொழிலாளி is those people. So, ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல 1000 இதற்கு, பூப்பறிக்க கோடரி எனக்கு, பொன்னோ பருவோ பொற்களம் எனக்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. Thank you.